தன்னம்பிக்கையும் தலை நிமிரும் பெறப்போகும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த குரு வக்ர பயிற்சி பலாபலன்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது உங்கள் ராசிக்கு ஒன்று. இத்தனை நாள் 6ஆம் இடத்திலிருந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த அந்த குரு அது வக்ரம் பெற்று 5ஆம் இடத்தை நோக்கி வருகிறார். 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக, வேலை ரீதியாக, கடன் ரீதியாக, தாயின் உடல்நிலை ரீதியாக இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தார். திருமணம் சம்பந்தப்பட்டது நிறைய தட்டி போனது, கணவன் மனைவி குறைகள், இது மாதிரி குறைகளை அடிக்கிட்டே இருந்த ராசியின் தனுசு ராசி. அதெல்லாம் ஓர வச்சுட்டு இப்போ வளர்ச்சியை பற்றி பேசுவோம் வாங்க. முதல்ல உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதல்ல பிரிந்திருக்கிற கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள். பிரிந்திருக்கிற பிஸ்னஸ் பார்ட்னர்கள் ஒன்று சேருகிற காலகட்டம் வந்தாச்சு. அது இப்போ நடக்க போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெகு விரைவில் நல்ல செய்தி கேட்க போகிறீங்க. குரு வக்ரம் பெற்றவர்களும் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் உண்டு. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியான புதன் நல்ல நிலையில் அந்த கேதுவை எல்லாம் தாண்டி வந்துட்டார். இத்தனை நாளாக 8ஆம் இடத்துலேருந்து திருமணத்தில் குழப்பம், முடிவெடுப்பதில் சிக்கல், பொருளாதார ஒரு சம்பளம் பத்தலை, ஹைட்டு, கலரு, குடும்ப ரீதியாக ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. மாதிரி ஆணாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குமா, குடும்பத்தை பற்றி சரியாக புரியல, சொந்த பந்தமாக இருக்குமா, அசல்ல எடுக்கலாமா, இது மாதிரி பல தொந்தரவு வந்தது இல்லையா, அதெல்லாம் விலகி திருமணத்துக்கு உறுதியாக போகுது. வெகு விரைவில் திருமணம் உங்களுக்கு இப்போ சொல்லலாம். சார் குரு பார்வை இருக்காளே, இந்த வக்ரம் பெற்றிருக்க காலத்தில் திருமணம் ஃபிக்ஸ் ஆயிரும். இது எப்போ அப்படின்னு கேள்வி வந்தால் அக்டோபர் 9, 2024 பிப்ரவரி 5, 2025 வரைக்கும் இந்த வக்ர பயிற்சி காலகட்டம். இதில் நிறைய சுபிட்ச பலன், திருமணத்தை உறுதிப்படுத்திக்கிட்டு திருமணம் நிகழ்ந்துடலாம். ஒரு சிலருக்கு திருமணம் பார்த்திங்கன்னா உறவில் இல்லை காதல் திருமணம் வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்போ திருமணம் கன்ஃபார்மாக அனைத்து விஷயத்துக்கும் நடக்க போகுது. ஒரு சிலர்லாம் 2வது திருமணத்தை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. சார் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு திருமணத்தில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு சார், எங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் அவர் இந்த ராசியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கார். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்துக்கு மேலே முடிவெடுங்க, நல்ல வரனாக இருக்கும். ஏன்னா ஐப்பசிக்கு மேலே எடுக்கும்போது நல்ல வரன் அமையும். அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதமும் ஐப்பசி மாதமும் வருகிற வரன் கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ உங்களுக்கு திருமணம் உண்டு. 2 மாதங்கள் கழித்து பண்ணுவது சுபம். ஆக மொத்தம் திருமணம் உறுதி. வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமோஷன் உண்டு. வேலை சார்ந்த விஷயங்களில் திட்டமிட்டு செயல்பட வேணும். அப்போ இப்போ உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம். இப்போ 6ஆம் இடத்தில் இந்த குரு வக்ரம் பெற்றிருக்கிறனால அங்கே இருந்த தொந்தரவுகள், எதிரிகள் விலகுவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு வருகிற காலகட்டம், ப்ரொமோஷன், வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு, சம்பள உயர்வு உண்டு. அப்போ பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவு அடைய போகிறீங்க. இப்போ சார் இடம், வீடு, சொத்து வாங்கலாமா? உறுதியாக வாங்கலாம். உங்கள் 4ஆம் இடத்துல ராகு இருந்து 4ஆம் அதிபதியே உங்கள் 6ஆம் இடத்துல இருக்கனால வீடு, சொத்து வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. லோன் சம்மந்தப்பட்டு ஈஸியாக கிடைக்கும். அதுக்காக லோன் கிடைக்குதுன்னு பெரிய வாங்கிடக்கூடாது. உறுதியாக வீடு தேவைன்னா பாருங்கள். வண்டி வாகனம் வாங்குகிற காலகட்டம். இதில் வீடு சம்மந்தப்பட்டால் ஒரு சிலர் இடிச்சிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதும் உண்டு. கட்டின வீடு வாங்குவாங்க. அப்படியே கட்டின வீடு ரெடியாக இருக்குங்க, அப்படியே வாங்கலாம். கட்டுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கெல்லாம் இப்போ நேரம் நல்லா இருக்குது. அப்படியே கட்டின வீடு அப்படியே வாங்கலாம். சார் ஒரு தோட்டம் இருக்குது, ஒரு பைபாஸ் ரோடு ஒட்டி ஒரு இடம் இருக்குது, அது நல்ல ரேட்டுக்கு வருது, கொடுத்துடலாமான்னா கொடுத்துட்டு வேறு பக்கம் பண்ணலாம். சரி, இந்த ராசிக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கமிஷன் வகையில், கம்ப்யூட்டர் துறையில், மீடியா சம்மந்தப்பட்டது, டிவி டெலிவிஷன் வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு மிகுந்த யோகம் சம்மந்தப்பட்டது இருக்குது. அப்போ உங்களுக்கு உங்கள் தொழிலில் அப்படியே விருத்தி பண்ணிக்காங்க, நல்ல ஆதாயம் உண்டு. வீடு சம்மந்தப்பட்ட லோன் மாதிரி அந்த வீட்டுக்காக நகையை அடகு வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த கடனை மீட்டக்கூடிய காலகட்டம் இதுதான். ஏன்னா பொருளாதார உயர்வு வரனால கடன் வேணும்னா வாங்கிக்கலாம், கடனை அடைக்க, அப்படி ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். ஒரு சிலர்லாம் அந்த நகையை அடகு வச்சு மீட்ட முடியாமல் இருந்தால் கடனை, நகையை மீட்டு வீட்டுக்கு லக்ஷ்மியை கொண்டு வருகிற காலகட்டம் இதுவே. சரி, பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கவனம், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. விரக்தியான வார்த்தைகள் முன் தவிர்த்துருங்க. ஏன்னா உங்கள் 2ஆம் இடத்தை சனி நோக்கி வரனால கசப்பான வார்த்தைகள், நீங்கள் சொல்கிறது ஒரு சிலருக்கு கசப்பை கொடுத்துரும். வார்த்தைகள் மட்டும் உங்கள் வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரியாக பயன்படுத்திக்கணும். அரசாங்கம் சார்ந்தது, மருத்துவம் சார்ந்தது,
ஆசிரியர் துறை சார்ந்த இவங்கள மூலம் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அப்போ ஒரு சில டவுட்டுகள் உங்களுக்கு வரும் பொழுது அது சார்ந்த எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் பொதுவாக இந்த மாணவர்கள் ஒரு சில ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பேட்மிண்டன், இந்த ஸ்போர்ட்ஸு, செஸ், இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்கள மேன்மேலும் வளர வைக்கலாம். மாணவர்கள் அது டெவலப் ஆகக்கூடியதாக இருக்குது. மாணவர்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இல்லை வெளிநாடு சென்று படிக்கிறது, ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அது நல்ல யோகம் உண்டு. மாணவர்களுக்கு கண் சம்மந்தப்பட்டது, பல் சம்மந்தப்பட்டது பார்த்துக்காங்க. பொதுவாகவே இந்த ராசிக்கு இப்போ கண் பல் இதில் கவனம். அப்போ அதை கொஞ்சம் சரிப்படுத்திக்க வேண்டிய காலகட்டம். இப்போ தொழிலை பற்றி பார்ப்போம். இப்போ எத்தனை நாள் வேலையை பற்றி பேசுகிறோம். தொழில் 10ல் பாவியாக இருக்கலாம். பாவி அப்படின்னு சொல்கிற கேது இருக்குது. கேதுங்கிறது அந்நிய கிரகம். அப்போ கேது சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தை செய்யணும். பொதுவாகவே இந்த தொழில் வளர்ச்சிக்கு உங்கள் இதில் விநாயகர் வழிபாடு, நர்த்தன விநாயகர், அது நடனமாடும் விநாயகர், இந்த கோயிலுக்கு மட்டும் ஒரு டைம் போயிட்டு வந்தால் தொழிலில் அபிரித வளர்ச்சி. தொழில் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா புதிய யுக்திகள் கையாள வேண்டிய காலகட்டம். ஒரு ஆல்ரெடி இருக்கிற நடைமுறையிலிருந்து சிறிது மாற்றம் செய்து புதுசாக பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு, பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணி உங்கள் கஸ்டமரை வர வைக்கிறதுக்கு. பொதுவாக உங்கள் ராசிக்கு பொதுவாகவே நம்பர் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் போயிட்டுருக்கிற அந்த இடத்துல தான் கடை வைக்கணும். தனித்த இடத்துல வைக்கக்கூடாது. மக்கள், காலேஜு, ஸ்கூலு, பஸ் ஸ்டாண்டு, இது மாதிரி பெரிய கூட்டம் இருக்கிற அருகில் வைக்கணும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் வீட்டில் வச்சு பண்ணுறக்கூடிய யோகம். அப்போ ஜாதகம் ரீதியாக பார்த்து தான் உறுதிப்படுத்திக்கணுமே தவிர உங்களுக்கு பொதுவாகவே மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடமா பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் யோகம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதி சுக்கிரன். உங்களுக்கு வேலைக்கு ஒரு சிலர் போனவங்க வளர்ச்சி இருக்கும். இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க. அது உங்கள் மனைவி அவங்க பேரில் போட்டு ஆரம்பிக்கலாம். ஏன்னா வேலைக்கு போய்ட்டு அவங்க பேரில் போட்டு பண்ணும்போது வளர்ச்சியாக இருக்குது. தனித்து பண்ணுவது வேண்டாம். இதில் கூட்டுத்தொழில் பண்ணலாமா? கூட்டுத்தொழில் இப்போது பண்ணலாம். லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மானு பிரிச்சுக்கிட்டு பண்ணுங்கள், ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லியாச்சு. அதில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், ஆன்லைன் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், இது தவிர்ப்பது நலம். இந்த கொஞ்சம் மாதத்துக்கு கால சூழ்நிலை சுமாராக இருக்குது. இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சி கொஞ்சம் அளவாக இருக்கிறனால ரொம்ப கவனமாக கையாளணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நேரத்தில் தான் உங்களை ஆசையான வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுங்க, இவ்வளோ பணம் தரோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் அவ்வளோ காசு வருது, மியூச்சுவல் ஃபண்டில் அதில் போடுங்க. அது இப்போ சரியான காலகட்டம் அல்ல. பின்னாடி நல்ல ஆலோசனை செய்து அது சம்மந்தப்பட்ட நிபுணர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். சரி, உங்கள் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து வரேன்னு வேண்டினது, முருகருக்கு சம்மந்தப்பட்ட வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு இருந்தால் அதை நிவர்த்தி அந்த காணிக்கையை அடைப்பது நலம். இந்த ஒரு சிலர் ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி நீர்நிலை உள்ள ஸ்தல கோயில்களுக்கு வேண்டுதல் பண்ணியிருக்காங்க. அந்த வேண்டுதலை நிவர்த்தி பண்ணிவிட்டு வந்துடுங்க, மிகுந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குருவாயூர் வழிபாடு, ஒரு சிலர் குருவாயூருக்கு வேண்டியிருக்கீங்க, இந்த ராசிக்கு பொதுவாக வேண்டியிருப்பாங்க. அந்த குருவாயூரும் போயிட்டு வந்துருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் இந்த ராசிக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. இது சரியாக பயன்படுத்தி டெவலப் ஆகிடணும். சரி, உடல் உபாதைகளை கொஞ்சம் ஒரு சிலர் மட்டும் பேசிட்டு நான் பண்ணுறேன். இந்த கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு காண வேண்டிய காலகட்டம். உடல் எடை அதிகரிக்கிறதுனால ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உறுதியாக தேவை. இந்த நேரத்தில் தாயின் உடல்நிலையும் கவனமாக எடுத்துக்கணும். அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது, கொழுப்பு சார்ந்தது, கொலஸ்ட்ரால் சார்ந்தது, ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொதுவாக எண்களில் பார்த்திங்கன்னா 3, 9, 1 மிகுந்த யோகத்தை கொடுக்குது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பயன்படுத்திக்கலாம். 4ஆம் நம்பர் சம்மந்தப்பட்டதில் பயன்படுத்தலாம், வெற்றி தான். 2ஆம் நம்பர் கொஞ்சம் ரேராக பயன்படுத்தணும். 2ஆம் நம்பர் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் அதிபதி. அப்போ ரேராக தான் பயன்படுத்தணும், அவசரப்பட்டு இந்த நன்கள் பயன்படுத்தக்கூடாது. நிறத்தில் மஞ்சள், ஆரஞ்சு, அப்புறம் சிவப்பு. இதில் செக்குடு ஷர்ட்டோட கோடு கோடாக போட்ட நிறங்கள், அதில் சில்வர் கிரே, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பயன்படுத்தலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதை தவிர ஒரே ஒரு முறை உங்கள் ராசிக்கு மாரியம்மன் வழிபாடு, பொதுவாக 4ஆம் இடத்துல மாரியம்மன் இல்லை துர்கை வழிபாடு ஒரு டைம் பண்ணிக்கங்க, சுகஸ்தானம் வலுப்படும். சரி, இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு சின்ன சந்தேகங்கள் தான் வீடியோக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வழங்கப்படும். எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா கொடுப்போம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.